இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருமணம் ஆன பிறகு சமூக வலைதளங்களில் பழகிய முன்னாள் காதலனை நம்பி சென்ற பெண் காதலனால் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வலசை என்கிற கிராமத்தில் உள்ள பயன்பாடற்ற ஒரு கிணற்றில் ஒரு இளம்பெண்ணின் உடல் கிடந்துள்ளது. இது குறித்த தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதேபோல இளம்பெண் மாயமானதாக எங்கேயாவது புகார் வந்திருக்கிறதா என்றும் போலீசார் விசாரித்து வந்தனர். அந்த விசாரணையில் கிணற்றில் பிணமாக மிதந்த இளம்பெண் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாரிமுத்து என்பவருடைய மகள் வினோதினி. அந்த பெண்ணுக்கு வயது 19 என்பது தெரியவந்தது. திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலைமையில் வினோதினியை அவருடைய முன்னாள் காதலன் மனோரஞ்சித் என்கின்ற 22 வயதான நபர் அடித்து கொலை செய்து தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து கிணற்றில் வீசியது தெரியவந்தது. இந்த கொடூர சம்பவம் குறித்து போலீசார் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், மனோரஞ்சித்துக்கும் வினோதினிக்கும் இடையே சமூக வலைதளம் மூலம் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் ஒருவருக்கொருவர் காதலித்திருக்கிறார்கள். வினோதினி தன்னுடைய காதலன் பெயரை கையில் பச்சை குத்தியும் வைத்திருக்கிறார். தன்னுடைய காதலனை நேரில் சென்றும் அவ்வப்போது சந்தித்துள்ளார். இதற்கிடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வினோதினிக்கு வேறு ஒரு நபருடன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. தன்னுடைய காதலிக்கு திருமணமான அதிர்ச்சியில் மனோரஞ்சித் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உடல் நலம் தேறினார். இதற்கு மத்தியில் வினோதினி திருமணம் ஆன பிறகு கூட தன்னுடைய முன்னாள் காதலனான மனோரஞ்சித்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது வினோதினி தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு முன்னாள் காதலன் மனோரஞ்சித்தை பார்ப்பதற்காக வலசை கிராமத்துக்கு வந்துள்ளார். 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்திருக்கிறார்கள். இதற்கிடையே வினோதினி இன்ஸ்டாகிராமில் வேறு சில ஆண் நண்பர்களுடன் பேசி வந்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட மனோரஞ்சித் வினோதினியை கண்டித்துள்ளார். இதனால் 2 பேருக்கும் இடையே சண்டை வந்திருக்கிறது. தொடர்ந்து கோபமடைந்த மனோரஞ்சித் வினோதினியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். இதற்காக ஆளில்லாத காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு வைத்து ஆண் நண்பர்களுடன் பேசுவதை விட்டுவிடுமாறு சொல்லியிருக்கிறார். அப்போது 2 பேருக்கும் மோதல் ஏற்படவே வினோதினியை அவர் கம்பால் அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த வினோதினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து மனோரஞ்சித் தன்னுடைய நண்பர்களான மகாபிரபு, பரத், மணிகண்டன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரின் உதவியுடன் உடலை சாக்குப்பையில் கட்டி கிணற்றில் வீசியிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மனோரஞ்சித் மற்றும் அவருடைய நண்பர்களை போலீசார் கைது செய்து அவர்களை பாளையங்கோட்டை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.